மகாவை இப்ப எதுக்கு வெளியில தள்ளுறீங்க? என்ன எங்களே கேள்வி கேட்கற அளவுக்கு வந்துட்டியா? இவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. இவளால ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை? அம்பிகா, உனக்கு தெரியாது, இவளால திரு உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. என்ன ஆபத்து? எனக்கு புரியலையே. நடந்தது எதுவுமே தெரியாது, அப்புறம் என்ன கேள்வி இவளை ஏன் விட்டு விட்டு வெளியில அனுப்புறீங்கன்னு? இத பாருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். மயில் இப்பதான் எனக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா. இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு திரு இவளை காப்பாத்த போனா, அவ்வளவுதானே. இவன் இல்ல, எந்த பொண்ணுக்கு பிரச்சனைனாலும் அது திரு காதல விழுந்துச்சுன்னா அவன் போய் காப்பாத்தாம இருக்க மாட்டான். மகா நம்ம வீட்ல வேலை பாக்குற பொண்ணு, நம்மள நம்பிதான் இந்த வீட்லயே இருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ திரு அவளை காப்பாத்துறதுல என்ன தப்பு இருக்கு? திரு செஞ்சதுதான் சரி. என் பிள்ளைய நான் சரியா வளர்த்திருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு சின்ன பிரச்சனைய எதுக்கு எல்லாரும் சேர்ந்து பெருசாக்குறீங்க? உனக்கு இது சின்ன பிரச்சனையா? நீ உன் மனசுல எதை வச்சுட்டு இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என் மனசுல எதுவும் இல்ல. நான் உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாள், இவ புருஷன் எங்க வர சொல்லு. இவ மட்டும் இவ புருஷன் ஒருத்தனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நிப்பாட்டட்டும். அப்ப நான் ஒத்துக்கிறேன் இவ நல்லவதானே. இவ தன் புருஷனை வர சொல்லாம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். இவ ஏகப்பட்ட பிரச்சனையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இப்ப உடனே இவ புருஷனை வர சொல்லுன்னு சொன்னா இவ என்ன பண்ணுவா? நீங்க யாரும் நம்பலனாலும் மகாவை நான் நம்புறேன். என்னைக்கு இவள முதல்ல பார்த்தனோ அண்ணில இருந்தே எனக்கு தெரியும் இவ எந்த தப்பும் செய்யற பொண்ணு இல்லன்னு. மகா இந்த வீட்லயே இருக்கட்டும். ஏன் அம்பிகா, நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன மீறி அவளை வீட்டுக்குள்ள போக சொல்ற? என்ன இந்த வீட்டுல நீ வச்சதா சட்டன்னு முடிவு பண்ணிருக்கியா? அப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பாக்காத. நீ அப்பாவின்னு ஊர் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். உன் மனசுல என்ன இருக்கு, நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யறன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியெல்லாம் இல்ல காஞ்சனா. திடீர்னு அவளை துரத்தி விட்டா அவ எங்க போவா? என்ன நீ அவளுக்கு சர்டிபிகேட் தரியா? தெரியும் எனக்கு உன்னை பத்தி. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நான் சொன்னப்ப ரொம்ப நல்லவ மாதிரி பேசுன. அப்படியெல்லாம் அவளை பத்தி எந்த அபிப்பிராயமும் கிடையாதுன்னு உன் வேஷம் கலைஞ்சிருச்சுல. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு இப்ப வெளியில வந்துருச்சுல்ல. என் மனசுல வேற எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு திருதா எல்லாமே. அவனுக்கு அவளால ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்காக இந்த வீடே அவன் மேல கோவமா இருக்கு. ஆனா நீ திருவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் மீறி அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? வன்மம். உன் மனசு முழுக்க வன்மம். ஏன் மேலையும் என் பொண்ணு மேலையும் இருக்கிற வன்மம், அததானே நீ தீர்த்துக்க பாக்குற. அப்படியெல்லாம் இல்ல காஞ்சனா. அதான் உண்மை. என் பொண்ணு இடத்துல அவளை வைக்க நினைக்கிற, அதுக்கு தானே நீ அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க. இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா? காஞ்சனா, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் அடிபட்டவன். உன்னால நான் என் பிறந்த விட்டையே இழந்தவன். 25 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள கால் தூக்கி வச்ச அன்னைக்கே நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். ஆனா அதுதான் நான் செஞ்சதுலயே பெரிய தப்பு. இப்ப எனக்கு புரியுது, நான் வீட்டை விட்டு வெளியில போனது உனக்கு ரொம்ப வசதியா போச்சு. நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரேன் போறேங்கிறத உன்னால ஜீர்ணிக்க முடியல. அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ற.
ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பைத்தியக்காரத்தனத்தை இப்ப திரும்ப செய்ய மாட்டேன். என் பொண்ணுக்கும் திருவுக்கும் கல்யாணம் ஆனதும் இந்த தடவை வீட்டை விட்டு போறது நீ. இன்னும் எத்தனை நாளைக்கு உன் ஆட்டோன்னு நானும் பாக்குறேன். மகா லைஃப்ல இவ்ளோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. எல்லா கஷ்டத்தையும் தன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இத்தனை நாள் வெளியே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கா. என்ன திவ்யா கால் பண்றா? சொல்லுமா. அப்பா, நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அர்ஜென்ட்டா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேம்மா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இல்லம்மா, அதுவும் முக்கியமான மீட்டிங். நான் போகாம இருக்க முடியாது. நீ போன்லயே சொல்லுமா, பேசலாம். இது போன்ல பேசுற விஷயம் இல்ல, நேர்ல தான் பேசி ஆகணும். அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? அது மகா சம்பந்தப்பட்ட விஷயம்பா. உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசியே ஆகணும். வெயிட் பண்ணலாம் டைம் இல்ல. சரிம்மா, நான் வரேன்.